அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு பால் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸுகள் உங்களுக்காண்டி நான் சொல்லியிருக்கிறேன். பெண்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோம். அப்போ தான் போடுற வீடியோக்கள் உடனே பண்ண வரும். இந்த பால் கொஞ்சம் தெம்பு கொஞ்சம் குறவாக இருக்கிறவங்க இந்த பாலை குடிக்கலாம். ரொம்ப நல்லா தெம்பு வர்றதை நீங்களே உணர்வீங்க. புத்துணர்ச்சி தரக்கூடிய இந்த பால். இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் அது என்னென்ன பொருள்னு வாங்க போய் பார்ப்போம். உள்ள பொருள் என்னென்னா, முந்திரி ஒரு 40, பாதாம் பருப்பு ஒரு 40 சுடுதண்ணிக்கில் போட்டு தோலை உரித்து வச்சுக்கிறோங்க. கசகசாக அரைச்சது 2 ஸ்பூனு, ஒரு 5 ஸ்பூனு ப்ரௌன் சுகரு, சீனி என்ன வேணுமோ எடுத்துக்கிறோங்க. 1 லிட்டர் பால். அப்புறம் மேலே தூவி விட்டுறதுக்கு பாதாம் உடைச்சி வச்சுருக்குறாங்க, வெட்டி வச்சுருக்குறாங்க. சரியா? அதோட எல்லா பொருளையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க. அரைப்பு உங்களோட விருப்பம். குறவுரண்டு வேணாலும் அரைச்சிக்கிறலாம், நைஸாகவும் அரைச்சிக்கிறலாம். என்கிட்ட வால்நட்டு பருப்பும் பிஸ்தா பருப்பும் முடிஞ்சிருச்சு. போகிறதா இருந்தால் ஹனிப்பாவுக்கு தான் போய் வாங்கணும். அங்கே தான் நல்ல பருப்பு வகையில் இருக்கும். நம்மளுக்கு போக முடியல. அதோட நல்லா அரைச்சிக்கிறோங்கம்மா. அரைச்சிக்கிட்டு பாலை காய்ச்சி, பால் நல்லா திக்காக நல்லா திக்காக காய்ச்சுங்க. நம்ம வீட்டில் அந்தளவுக்கு திக்காக யாரும் விரும்ப மாட்டாங்கம்மா. அதனால் நான் லேசாக தான் காய்ச்சிறேன். நல்லா காய்ச்சி கொதித்ததோடு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த கலவையை அதில் போடுங்க. போட்டு நல்லா கிண்டி மறுபடியும் ஒரு கொதி 2 கொதி வரட்டும். வந்த பிறகு இனிப்பு பார்த்துக்கிட்டு அடைச்சிருங்கம்மா. அவ்வளோதான். இந்த கசகசா பால் நம்மளுக்கு தூக்கம் ரொம்ப குறவாக இருக்கிறவங்களுக்கு இந்த கசகசா பால் ரொம்ப நல்லது. ராத்திரியில் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும். அந்த பருப்பு வகைகள் நம்மளுக்கு பாதாம் பருப்பு நல்ல கொலஸ்ட்ராலை எக்ஸ்ட்ரா பண்ணுறது. பிள்ளைகளுக்கு ஒரு 4 பருப்பு அந்நாடு நீ ஊற வச்சு அவங்க பசங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்தீங்கன்னா நல்லா ஞாபக சக்தி நிறையா இருக்கும். சரியா? அப்புறம் இன்னொன்று கசகசா பால் இன்னொன்று இருக்குது. நம்ம மாதமாக இருப்பாங்கல்ல, மாதமாக இருக்கையில் அவங்களுக்கு ஒரு 50 நாளில் சில பேருக்கு தீட்டுப்படும், லைட்டாக தீட்டுப்படும். அதுக்கெலாம் பயப்படாதீங்க. ஒரு 1/2 ஸ்பூனு கசகசாவை எடுத்து 1 கிளாஸ் பாலில் கொதிக்க வச்சு ஒரு 3 நாளே குடிங்கம்மா. குடிச்சிக்கிட்ட டப்புன்னு அந்த தீட்டு என்ன செய்ய நின்றோம். சரியா? அந்த மாதிரி செஞ்சுக்கரலாம். அப்புறம் உடம்புக்கு நம்மளுக்கு தெம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ காய்ச்சி அடிக்குது, உடம்பு தெம்பே இல்லை, சீக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்காது உடம்புக்கு, அதோட ஏலக்காய் தூள் போடுங்கம்மா. தெம்பு இல்லாதவங்க என்ன செய்யணும், ஒரு 4 சப்போட்டா பழம் இன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு சாப்பிடுங்க. 4லேருந்து 5 சப்போட்டா பழம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து 1 கிளாஸ் பாலை குடிச்சிருங்க. அந்த மாதிரி குடித்து ஒரு 3 நாள் சாப்பிட்டு குடிங்கம்மா. உங்களுக்கு உடம்பு பழைய தெம்பை நீங்கள் பெறுவீங்க. சரியா? அதுவும் செய்யலாம். இந்த பாலும் ரொம்ப ஆரோக்கியமான பால் தாம்மா. நல்லா ஒரு தெம்பு, ஒரு புத்துணர்ச்சி இந்த பாலுக்கு வரும். நீங்கள் 4 வகையான பருப்பையும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரியாம்மா? அவ்வளோதாம்மா. அடுப்பு அடைச்சாச்சு. எனக்கு ஓரளவு திக்னஸ் இருந்தால் போதும், அதனால் அடுப்பு அடைச்சாச்சு. இது மொத்தம் 4 பேருக்கு உள்ள பால். சரியா? அவ்வளோதான். தயாரித்து இதுக்கப்புறம் ஆற வச்சு குடிக்கிறனாலும் நீங்கள் குடிக்கலாம், ஐஸ் பெட்டில் வச்சு குடிக்கிறனாலும் குடிக்கலாம். நம்மோட சின்ன எப்போவுமே ஐஸ் பெட்டில் வச்சு தான் குடிப்பார். உங்கள் பிள்ளைகள் எதை விரும்புகிறாங்களோ அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பாலை செஞ்சு கொடுங்கம்மா. ஒரு 3 நாளைக்காவது செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க நல்லா சுறுசுறுப்பாக, நோன்பு வச்ச பிள்ளைங்க ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் இந்த பாலை கொடுங்க. சரியா? இதில் குங்குமப்பூ வேண்டாலும் நீங்கள் போட்டுக்கிறோங்க. இல்லைனா பாதாம், முந்திரி என்ன இருக்கோ நீங்கள் பொடிசாக வெட்டி மேலே தூவி விட்டு கொடுங்கம்மா. பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இன்னொன்று சப்போட்டா பழம் ஆண்களும் சாப்பிட்லாம், பெண்களும் சாப்பிட்லாம். உடம்பு சரியில்லாமல் பழையனம் பெற்றவங்க பழையனமாக உடம்பு இருக்கும், அவங்களுக்கு பழைய தெம்பு வர்றதுக்கு இந்த சப்போட்டாவும் பாலும் ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. Like, subscribe, JJ Max Kitchen. Bye. See you. Bye.